ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மலைத்த வாழை போட்டிருந்ததெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது போக அது வந்து வெள்ளத்தில் மாட்டியிருந்ததை வீடியோ போட்டிருப்போம். வெள்ளம் வந்தது டிசம்பர் மாதம். ஆனால் நீங்கள் வீடியோ எப்போ போஸ்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்பீங்க. நம்ம வீடியோ வந்து கரெக்டாக லைனாக வருஷப்படி தான் கரெக்டாக போட்டுட்ருக்கோம். எடிட் பண்ண நேரம் இல்லாத காரணத்தினாலையும் அது போக தோட்டத்தில் வேலை அதிகமாக இருக்கிறதுனாலையும் நம்ம வீடியோ வந்து கொஞ்சம் தள்ளி வருது. நீங்கள் வந்து இது வந்து அவ்வளோவுமே கண்டினியூ வீடியோ தான். நீங்கள் வந்து நம்ம தோட்டத்தை எந்த அளவுக்குலாம் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ட்டு பார்க்கணும் ஆசைப்பட்டால் அந்த முழு வீடியோவையும் பாருங்கள். நம்ம மலைத்த வாழையில் வந்து நம்ம வந்து அந்த 4 மாதம் தாண்டியுமே நம்ம 2வது முறையாக மண்ணு கூட்டிட்டோம். கொஞ்ச நாள்லேயே நமக்கு வந்து வெள்ளம் வந்துட்டு, இந்த வெள்ளம் வந்துட்டு போனதும் நீங்களே நம்ம வாழையோட தூர பாருங்கள். அந்த வாழை தூரில் வந்து வேறு அண்டி வந்து மேலே ஏறாமல் இருக்கிறதுனால வேறு அவ்வளோ தரையில் இருந்தாப்புல அப்படி மண்ணை அரிச்சு போயிருக்கு. நீங்களே பார்த்தா தெரியும். நம்ம வாழையோட அண்டி வந்து கொஞ்சம் தான் மேலே வந்துருந்துருக்கு. இது சில தோட்டங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து மேடை மண்ணு கூட்டியிருப்பாங்க. அப்படி மேடை மண்ணு கூட்டினதுனால அந்த மண்ணை அரிச்சிட்டு போனதில் நிறைய வாழைகள்லாம் கீழே விழுந்துருந்துச்சு. ஆனால் நம்ம தோட்டத்தில் வந்து நம்ம வந்து தரையை ஒட்டி மண்ணு கூட்டியிருந்ததுனால நமக்கு வந்து மண் அரிச்சு போயிட்டு, இருந்தாலும் அந்த வாழை வந்து அண்டியும் மேலே ஏறாமல் தரக்குள்ளேயே இருந்த காரணத்தினாலையும் நம்ம வந்து எல்லா வாழையுமே நம்ம நிப்பாட்டிட்டோம்னு சொல்ல முடியாது. சில வாழைகள் வந்து வெள்ளத்தில் அடிச்சுட்டு போனதையும் நம்ம திருப்ப கொண்டு வந்து நம்ம நெட்டி வளர்க்க தான் செஞ்சோம். நீங்களே பாருங்கள், இந்த வேர்கள்லாம் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்ட்டு ஒரு மாதிரி இறந்த நிலையில் ஆன மாதிரி தெரியுதுல்ல. இது வந்து இன்னும் நம்ம திரும்பியும் மண்ணு கூட்டி புது வேர்கள் அடிக்க வச்சா மட்டும்தான் அந்த வேர்களால் கொண்டு வர முடியும். நம்ம இதே வேரை வச்சு நம்ம வந்து வாழையை கொண்டு வர முடியுமானா அது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்காக நம்ம இதுக்கு என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2வது முறை மண்ணு கூட்டினோமே, அந்த மண்ணு கூட்டி நல்லா பார்த்தா ஒரு வாரத்துக்குள்ள நமக்கு வந்து வெள்ளம் வந்ததுனால இந்த தடவை திரும்பியும் மண்ணு கூட்ட வேண்டியிருக்கு. அதாவது எல்லா வருஷமும் 3 தடவை மண்ணு கூட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் வந்து 4வது தடவையாக மண்ணு கூட்டணும். அந்த மாதிரி இதெல்லாம் 3வது முறையாக மண்ணு கூட்டுவோம். இந்த மண்ணு கூட்டுறதுக்கு முன்னால் இந்த வாழையோட இலையை பார்த்தா உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் லைட் க்ரீனிஷாக இருக்கிற வேண்டிய வாழை வந்து ஃபுல் டார்க் க்ரீனாக இருக்குது. அது போக வேரும் நமக்கு வந்து கொஞ்சம் இறந்த கண்டிஷனில் இருக்குது. இதை வந்து நம்ம சரி பண்ணுறதுக்காக கொஞ்சம் இதுக்கு வந்து தலைச்சத்தும் மணிச்சத்தும் தேவை அப்படின்ட்டு நம்ம டிஏபி மட்டும் ஒரு 50 கிராம் யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த வாழைக்கு மண்ணு கூட்ட போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் உடனே செயற்கை உரம் எடுத்து வைக்கீங்களே அப்படின்னு தான் கேட்பீங்க. இது வந்து இப்போ அதுக்கு ஒரு உடம்பு சரியில்லாத மாதிரி தான். அதுக்கு வந்து நம்ம ஒரு ஊசி போடுற, நமக்கு ஆட்களுக்கு உடம்பு சரியில்லாமல் வந்தால் நம்ம ஒரு ஊசி போடுவோம்ல, அதே மாதிரி அந்த வாழைக்கு வந்து இப்போ அந்த பச்சையமும் கம்மியாக இருக்குது. அது போக வேரும் ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கு. அந்த தண்ணி போனதில் வந்து அடிச்சுட்டு போனதில் எதிர்த்து நின்றதுனால அந்த வேர்கள்லாம் கொஞ்சம் லூஸ் விட்ட மாதிரி இருக்குது. இதுக்கெல்லாம் நம்ம புது வேர் அடிக்கணும். அதுக்காகவும் நம்ம தலைச்சத்து மணிச்சத்து அதிகமாக கிடைக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த டிஏபி 50 கிராம் யூஸ் பண்ணி மண்ணு கூட்ட போகிறோம். இந்த மண்ணு கூட்டுறதுனால நமக்கு வந்து சரி, இப்போ வந்து மண்ணு கூட்டுறோமே, இது வந்து என்னைக்கு மண்ணு கூட்டுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளம் வந்து தரை காஞ்சும் காயாமல் இருக்கும்போது நம்ம கூட்டிட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, தரை நல்லா காயணும் அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா வாழை வந்து கருத்துரும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இந்த சவுதியாக இருக்கும்போதே நம்ம மண்ணை கூட்டிடுவோம். ஏன்னா நம்ம வந்து வாழையை எப்படியாவது ஒரு கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற வெறியில் மட்டும் தான் நம்ம வந்து வேலை செஞ்சோமே தவிர சையோ தொட்டு நிறைய செலவுமோ இல்லை வந்து சவுதியை வந்து கொஞ்சம் காய விட்டு கூட்டுவோம் அப்படிலாம் எதுவுமே பண்ணலை. நம்ம வந்து எடுத்ததும் வேலையை தொடங்கிடுவோம் அப்படின்ட்டு நம்ம கரெக்டாக தொடங்கி கொண்டு வந்து நம்ம ஒவ்வொரு வாழைக்காக நம்ம வந்து டிஏபி 50 கிராம் அளவுக்கு சரி பாதியாக கரெக்டாக கொடுத்துக்கிட்டே வந்தோம். அதுபோக நீங்களே பாருங்கள், நம்ம தோட்டத்தில் இந்த வாழைகள் சரிஞ்சு விழுந்துருக்கு. அதுபோக இந்த வாழைகளில் வந்து நம்ம பனைமட்டையை வெட்டி தலையில் கொடுத்துருக்கோமே, இது வந்து எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாழை வந்து வெள்ளத்தில் அடிச்சுட்டு போன வாழையை தான் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல கொடுத்து நம்ம வந்து இதுக்கு வந்து அந்த மட்டையை வச்சு ஊனி வச்சுருக்கோம். அதுபோக இந்த வாழைக்கும் நம்ம உரத்தை வச்சு நம்ம மண்ணு கூட்டிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாழைக்கு நம்ம மண்ணு கூட்டிட்டு நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 15 நாளுக்குள்ளே இந்த டிஏபி வைக்கிறதுனால நமக்கு வந்து அந்த இலைகள் வந்து டார்க் க்ரீனாக இருக்கிறதும் லைட் க்ரீனாக மாறிடும். அதுபோக அதிக அளவு வேர் அடிக்கும். ஏன்னா இந்த 4.5 மாதத்துக்கு பிறகு தான் வாழை வந்து நல்ல வேகமாக, அதாவது அபார வளர்ச்சி அடையக்கூடிய டைமிங்கில் நமக்கு வெள்ளம் வந்து அந்த வாழை வந்து ஒரு 15 நாள் உட்கார்ற மாதிரி ஆகிட்டு, சரி இந்த மாதிரி உட்காராமல் இருக்கிறதுக்காக தான் கொஞ்சம் செயற்கை உரம் யூஸ் பண்ணோம். ஆனால் இதுக்கு அடுத்த கட்டமாக நம்ம உடனே ஒரு 15 நாள் கழித்து கடலை புண்ணாக்கு வைப்போம். அது வந்து குறைஞ்சது வாழைக்கு 200 கிராம் அளவுக்கு வைப்போம். அப்படி வச்சோம் மட்டும்தான் அந்த வாழையை கொண்டு வர முடியுமே தவிர, அந்த வாழையை எப்படிலாம் கொண்டு வரணும் அப்படின்ட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, பேட்டாரம்பாய், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். விவசாயம் பழகு, விவசாயம் என்றும் சரி கேட்டும். பேட்டாரம்பாய்.